வணக்கம் நண்பர்களே. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா, கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும் தான். வாங்க அது பத்தின ஒரு முழுமையான அலசலை இப்ப பார்க்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? அதுக்கு எவ்வளோ மார்க் தேவைப்படும்? சரி, இத பத்தி தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நாம இப்ப பார்க்க போற இந்த மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. இது அடுத்த ஸ்டேஜான பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்க தகுதி பெறுவதற்கான ஒரு உத்தேசமான மார்க்ஸ் மட்டும்தான். ஆமாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க குவாலிஃபை ஆகணும்னா நீங்க எழுதின அந்த 70 மார்க் எழுத்து தேர்வில் எடுத்த ஸ்கோர் மட்டும்தான் கணக்குல எடுத்துப்பாங்க. இதுதான் முதல் படி, ரொம்ப ரொம்ப முக்கியமான படியும் கூட. சரி, இப்போதான் நம்ம மெயின் மேட்ருக்கே வரோம். எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற அந்த விஷயம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உத்தேசமா எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ ஸ்கிரீனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுல கொடுத்திருக்கிறது ஆண்களுக்கான ஒரு அடிப்படை மதிப்பீடு. ஜெனரல் கேட்டகரிக்கு 58 பிளஸும் பிசிக்கு 55 பிளஸும் இருக்கலாம். அதே மாதிரி எம்பிசிக்கு 52 பிளஸ், பிசி முஸ்லிம்களுக்கு 50 பிளஸ், எஸ்சிக்கு 48 பிளஸ், அருந்ததியருக்கு 45 பிளஸ், கடைசியா எஸ்டிக்கு 40 பிளஸ் தேவைப்படலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் மற்றும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இதுல இருந்து ஒரு 2லிருந்து 5 மார்க் வரைக்கும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், இந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கான மார்க்ஸை எப்போ கணக்கில் எடுத்துப்பாங்க? சிம்பிளா சொல்லணும்னா, இங்க பாருங்க, நீங்க பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு உங்க ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஆனா நீங்க ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட் ரெண்டையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் போடும்போது தான் இந்த ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ்க்கான போனஸ் மார்க்ஸை சேர்ப்பாங்க. அதனால முதல் தடை உங்க ரிட்டன் எக்ஸாம் தான். ஆனா இதுல ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கோட்டாவில் நேரடியா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் முன்னாடியே கிடைக்கலாம். மற்றபடி பொதுவான கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல வர்றவங்களுக்கு எக்ஸாம் மார்க்ஸ் தான் பாஸ் முக்கியம். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம இப்போ பார்க்குற இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு கணிப்பு தான். அஃபிஷியல் கட் ஆஃப் வரும்போது இதுல சில மாற்றங்கள் இருக்கலான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அஃபிஷியல் நம்பர்ஸ் கிடையாது, இது ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான். அப்போ நிஜமான கட் ஆஃப் எவ்வளோ தூரம் மாறலாம்? வாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். பொதுவா நாம கணிச்சிருக்கிற இந்த மார்க்ஸ்ல இருந்து ஒரு 3 மார்க் கூடலாம் இல்லனா குறையலாம். அதனால என்ன சொல்ல வரோம்னா, உங்க ஸ்கோர் இந்த கட் ஆஃப்க்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா, ஏன் ஒரு 2-3 மார்க் கம்மியா இருந்தா கூட நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க, உங்களுக்கு சான்ஸ் பிரகாசமா இருக்கு. சரி, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏன் ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மாறிட்டே இருக்கு? போன வருஷ கட் ஆஃபை வச்சு இந்த வருஷத்தை ஒப்பிடலாமா? கூடாது. அது ஏன் அப்படிங்கிற காரணங்களை இப்ப பார்க்கலாம். முதல் விஷயமே, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேரு, காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கு, மொத்தமா எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பல விஷயங்கள் இந்த கட் ஆஃபை முடிவு பண்ணும். அதனால போன வருஷத்தோட இதை நேரடியா கம்பேர் பண்றது சரியான முறையே கிடையாது. ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த மார்க்ஸை ஒரு கேரண்டியா எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மட்டும்தான். உங்க மார்க்ஸ் இதுக்கு பக்கத்துல இருந்தா தைரியமா அடுத்த கட்டத்துக்கு தயாராக ஆரம்பிங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த கட் ஆஃப் கணிப்புகள் உங்களுடைய அடுத்த கட்ட தயாரிப்பை எப்படி பாதிக்குது? இந்த நம்பர்ஸை பார்த்து பதட்டப்படாம, கவனத்தை சிதறடிக்காம அடுத்த ஸ்டேஜான பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முழு மூச்சா தயாராக ஆரம்பிங்க. மறக்காதீங்க, உங்க வெற்றி உங்க கையில தான் இருக்கு.